ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை, வெட்டிக்கொள்வான் ஆனாலும் ஒட்டிக்கொள்வான் அவன் யார்? இந்த விடுகதையை பதிலாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு டிப்பு, குக்கரில் சாப்பாடு வைக்கும்போது இந்த மாதிரி கஞ்சி நிறையா மேலே வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் அடுப்பு க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். மறுபடியும் அந்த மாதிரி கஞ்சி சிந்துச்சுன்னா அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு சமைக்கிற மூடே போயிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கேஸ்கட்டில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேஸ்கட்டை மூடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வைங்க. கஞ்சி ஒரு துளி கூட மேலேயே வராது. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு துளி கூட விசிலேருந்து மேலே வரவே இல்லை. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு, கிரைண்டரில் மாவு ஆட்டி வலிச்சு எடுத்ததுக்கப்புறமா கல்லிலாம் மாவு நிறைய ஒட்டி இருக்கும். அது தேய்ச்சி கழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிரைண்டரை ஓட விட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிட்டோம்னாலே ஒரு செகண்டில் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நீ நல்லா தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி லெமன் அப்படியே பாக்ஸ்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா கொஞ்ச நாளில் கெட்டு போயிடுது. ஒரு வாரத்துக்கெலாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம நிறையா வாங்கி வச்சுருக்கும்போது இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இதே மாதிரி நியூஸ் பேப்பர் கூட போட்டு வைக்கலாம். நியூஸ் பேப்பரை விட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா லெமனையும் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. அடுத்த டிப்பு, வேக வச்ச முட்டையை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். வேக வச்ச முட்டையில் இடையில இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயிலேயே டைரெக்டாக இந்த முட்டையை போட்டுடணும். நிறைய பேர் கடுகு, மிளகாத்தூள், உப்புலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம முட்டையை போடுவோம். அப்படி சேர்க்கும்போது மிளகாத்தூள் கருகி போயிடும். அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. முட்டை நல்லா ரோஸ்ட்டும் ஆகாது. எண்ணெய் ஊற்றின உடனேயே நம்ம முட்டையை போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறமா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணும்போது முட்டையை நல்லா ரோஸ்ட் ஆகிடும். உப்பு, காரம் எல்லாமே முட்டையில் நல்லாவும் பிடிச்சிக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, தோசைக்கல், சப்பாத்தி கல், ஃப்ரையிங் பேனு இதெல்லாமே நம்ம எப்போவுமே ஒரே இடத்துல தான் வச்சுருப்போம். அதெல்லாம் எடுக்கும்போது ஒன்றா சரிஞ்சு ஒன்று மேலே ஒன்று விழுந்துக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட் ஸ்டாண்டு வாங்கி வச்சிட்டோம்னா அதில் ஒவ்வொரு லைனாக நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கட்டிங் போர்டு, முறம் இது எல்லாமே இதில் சேர்த்து வச்சுக்கலாம். கிச்சனும் அழகாகவும் இருக்கும். ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு, இந்த டிப் உங்கள் ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா அது கீழே கொட்டுறதுக்கு மனசு வராது. அந்த சாப்பாட்டை வீணாக்காமல் இந்த மாதிரி நம்ம மறுபடியும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் போட்ட உடனேயே உப்பு போட்டுடணும். அது கூட சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தை நல்லா உதிரி பண்ணி வச்சுட்டு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு பொழுன்னு நல்லா சூடான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்த டிப்பு, பூண்டு நிறைய உரிக்கிறப்ப நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பூண்டில் அந்த பசைத்தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு கையும் கொஞ்சம் எரியும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தோசை சுட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த கல் லைட்டாக சூடாக தான் இருக்கும். அந்த சூடான கல் மேலே பூண்டு பல்லெல்லாம் இதில் நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பிரியாணி செய்கிறதுக்கோ இல்லை இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி நிறைய பூண்டு உரிக்கிற சமயத்தில் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வேலை சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும். இந்த மாதிரி பூண்டை நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக தோல் விட்டு வந்துடுது பாருங்கள். பூண்டு எப்போ உரிக்கிறது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, புளிச்சு போன தயிரோ மோரோ வீட்டில் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை கீழே ஊற்றிடுவோம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இது தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டு அதை நம்ம இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றிடலாம். செடி நல்லா வளர்ந்து வரும். அதுங்களுக்கு ஊட்டச்சத்து நிறையா கிடைக்கும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு, மிளகாயெல்லாம் வறுக்கும்போது நம்ம வெறும் வடைச்சட்டியில் போட்டு மிளகாய் வறுத்தோம்னா அதுலேருந்து அந்த காரம் நம்மளுக்கு அதிக காட்டமாக இருக்கும்.
அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகா வறுத்தோம்னா எந்த விதமான ஒரு காரமும் அடிக்காது, நம்மளுக்கு மிளகாய் சீக்கிரமாக வறுபட்டுரும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, ஜல்லடையில் டீ கரை காஃபி கரை இதெல்லாம் பிடிச்சதுன்னா ஒரு மாதிரி கருப்பாக ரொம்ப அழுக்காக போயிடும். இப்போ அந்த கரையெல்லாம் போய் புது ஜல்லடையாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்பு தான். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அந்த கொதித்த தண்ணி கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம விம் லிக்விட் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எந்த டிஷ் வாஷ் பார் இருந்தாலும் நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஜல்லடையை நம்ம இதில் போட்டு ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், ஊறினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு ஸ்டீல் நார் போட்டு ஒரு தடவை நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவி வச்சிட்டோம்னா நல்லா புது ஜல்லடை மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, புளி நிறையா வாங்கி வச்சுருந்தோம்னா வெளியில் வச்சோம்னா எப்படி இருந்தாலும் அது கருத்து போயிடும். அப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது பிடிக்காது. அது அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு அளவான புளி நம்ம கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற புளியை இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஒரு துளி கூட கலர் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கிட்ட விடுகதைக்கான பதில் வந்து கத்திரிக்கோல். வெட்டிக்கொள்வான் ஆனாலும் ஒட்டிக்கொள்வான். அதனோட பதில் வந்து கத்திரிக்கோல். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.